அனைவருக்கும் வணக்கம். நல்லதை பேசும் ஊடகத்திற்கு உங்களை வரவேற்று மகிழ்வது நான் உங்கள் மதி. மதியுடன் இணைவது நான் உங்கள் ராஜ். இருந்தாலும் அந்த சூழ்ச்சியின் மன்னன் அதாவது கிருஷ்ணர் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த யாரையுமே வந்து அந்த மகாபாரத போர்ல கலந்து கொள்ள. அதுல வந்து பப்ருவாகன்னு ஒருத்தனா இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்ல, அன்னைக்கு காலகட்டத்தில் போய் பார்த்தா தான் அதனுடைய விஷயங்கள் நமக்கு புரியும். இருந்தாலும் வந்து கிருஷ்ணருடைய லீலையே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கலாம், உள்ள கொண்டு வரக்கூடாதுன்ற பப்ருவாகனோட வீரத்தை பத்தி சொல்லணும்னு வச்சுக்க, அவர்கிட்ட பக்கத்துல இருக்கிற எந்த ராஜாவும் சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க. சண்டைக்கு போன ஒரே ஆள் வந்து அர்ஜுனன் தான். அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க, யுதிஷ்டர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுவாரு. அதுக்காக அந்த யாக குதிரை வந்து போவோம்ல, நான் நட போவோம்ல, அது மாரி போவோம். அப்போ வந்து எந்த நாட்டு மன்னரும் பெருசா எதிர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் எதிர்ப்பாங்க. அது அந்த எதிர்க்கிறதுல வந்து பெருசா வந்து யாரும் சண்டை போட்டு ஜெயிச்சவங்களாம் யாரும் கிடையாது. ஆனா பப்ருவாகன் வந்து எதிர்க்க மாட்டான், அர்ஜுனன் வந்து வரவேற்பான். ஆனா அர்ஜுனன் வந்து வீணாவே சண்டைக்கு போவான். நம்மளுடைய பையன், அதாவது பப்ருவாகன் வந்து நம்ம பையனை அவனுக்கு தெரிஞ்சு, நம்ம பையன் வந்து எப்படி சத்திரிய தர்மத்தோட வந்து சண்டை போடுறானா, தைரியமா இருக்கானா, அதை சோதிக்கணுன்றது சும்மா விளையாட்டுக்காக ஒரு சண்டையை இது பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் பப்ருவாகனுக்கு அந்த சண்டை போடுறதுல வந்து பெருசா ஆர்வம் இருக்காது. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் தூண்டுதலின் பேர்ல கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இது பண்ணுவாங்க. சித்ராங்கதையை கல்யாணம் பண்ணும்போது உளிம்பின்னு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, இன்னொரு இளவரசியும். அர்ஜுனன் வந்து அந்த உளிம்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ருவாகனை இன்னும் மேலும் ஏதோ ஒண்ணு சொல்லி அதை சூழ்ச்சி மாரி சொல்லி அர்ஜுனனை கொல்ல சொல்லுவாங்க. இருந்தாலும் பப்ருவாகனுக்கு மனசு இல்லாம சண்டை போடுவான். தந்தை எப்படி கொல்றது? ஆமா, ஒரு கட்டத்துல போர் வந்து தீவிரம் அடைஞ்சிடும். போர் தீவிரம் அடைஞ்சு என்ன ஆயிடுனாக்கா சண்டை வந்து உக்கிரமா நடக்கும்போது அர்ஜுனன் வந்து சாதாரண அஸ்திரங்களை பயன்படுத்தினே இருப்பான். அப்புறம் பப்ருவாகன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து ரொம்ப கடுமையான அஸ்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். சிம்பிளா ஒரு அஸ்திரத்தாலே அர்ஜுனனை கொண்டுருவான். பப்ருவாகன் செத்தே போயிடுவான் அர்ஜுனன். அப்புறம் எப்படிதான் உயிர் வித்தாங்க? அப்புறம் வந்து சித்ராங்கதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மனைவி இல்ல, அவங்க உளிமையும் ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் சித்ராங்கதை வந்து அர்ஜுனன் மட்டும் உயிர் பிழைகள்லாம் நான் உண்ணா நோம்பு இருந்து உயிர் தருந்துருன்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதாவது வந்து அப்படி கிடையாது. சித்ராங்கதை பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாகு வரை உண்ணாவிரதம். சாகு வரை உண்ணாவிரதம். இன்னைக்கு இருக்கிற உண்ணாவிரதம்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து கடுமையான உண்ணாவிரதம், அதாவது உயிரே துறக்கிற அளவுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. இதை பார்த்து பப்ருவாகன் அப்பா செத்து போயிட்டாரு, அம்மாவும் சாவுக்கு ரெடியாகி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அம்மா மேல ரொம்ப பாசமான ஆளு பப்ருவாகனுக்கு வந்து. அதனால அவரும் வந்து உண்ணா நோன்பு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றதுல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. என்ன பண்ணதான் நடந்துச்சு கடைசியா. அப்புறம் உளிம்பி வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. அதாவது அவங்க உளிம்பின்றவங்க வந்து நாககுலத்துக்கு இருந்தவங்க. அந்த அந்த நாககுலத்தோடைய இளவரசி. அவங்க கிட்ட வந்து ஒரு சஞ்சீவி நாகமணி ஒன்று இருக்கும். அந்த நாகமணி எடுத்து வந்து அர்ஜுனனுடைய மார்பில் வச்சாக்கா அர்ஜுனனுக்கு உயிர் வந்துடும் உளிம்பி சொல்லுவாங்க. அப்புறம் பப்ருவாகனை விட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சு அந்த நாகமணி எடுத்துட்டு வந்து அர்ஜுனுக்கு வச்சு உயிர் கொடுக்கணும். அவங்களே கொல்லவும் சொல்லுவாங்க, அவங்களே உயிர் சொல்லுவாங்க. முக்கியமான கொஸ்டின் தான் இது. அதாவது உளிம்பி ஏன் கொல்ல சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன். பீஷ்மர் வந்து இவர் வந்து அம்பு விட்டு இது பண்ணுவார்ல, கொண்டு வராமா, அதாவது அம்பு படுக்க வைக்கிறது அர்ஜுனன் தான். அது அவரு பீஷ்மரை பொறுத்த அளவுக்கு உயிர் அவர் எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அந்த உயிர் போகும். ஏன்னா அது அவங்க அப்பாவால கொடுக்கப்பட்ட வரம். பீஷ்மர் இவர் அம்பு படுக்கல இது பண்ண வச்சதால பீஷ்மருடைய சகோதரர்கள்லாம் வசுக்கள், அஷ்டவசுன்னு சொல்லுவாங்க. அவங்க 8 பேர். அந்த 8 பேர் வந்து தான் கங்காதேவிக்கு பிள்ளையா பிறப்பாங்க. அதுல 7 பேர் செத்து போயிடுவாங்க, கங்காதேவி கொன்றுவாங்க. இந்த வரலாறுலாம் வேணா நம்ம கமெண்ட்ல போடுங்க, அப்ப சொல்றோம். கங்காதேவி கொன்றுவாங்க. அதுல 8வது வருஷம் தான் வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில படுக்க வச்சதால அவருடைய 7 வருஷம் இருக்கிறாங்க பாரு ஏற்கனவே. அவங்க வந்து தேவலோகத்துல இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம தம்பியே இது மாரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. அர்ஜுனனுக்கு சாபம் கொடுத்துருவாங்க. ஆமா, அர்ஜுனனுக்கு சாபம் கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க பையனாலே வந்து நீ செத்து போயிடணும், அதாவது அவங்க பையனாலே உனக்கு மரணம் அப்படின்ற பேர் ஒரு சாபம் இருக்கும். அதை வந்து எப்படின்னா போக்கணும் அப்படின்றதுக்காக தான் உளிம்பி வந்து அந்த திட்டத்தை போட்டு
ஆமா இவ்வளவு தூரம் பண்ணாங்க விளிம்பி வந்து அவங்களுக்கும் புருஷன் தானே, அவங்க ஏன் வீணா கொள்ளணும். கணவர் மீது கொண்ட காதல் இதெல்லாம் நடந்து. ஆமா அதெல்லாம் நடந்துச்சு. இந்த காலத்து காதல் மாரி கிடையாது, அந்த காலத்துல நல்ல காதல் தான். அதெல்லாம் வந்துட்டு அது போல வந்து அர்ஜுனனை வந்து பப்ருவாகன் வந்து கொன்றுவாரு. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பப்ருவாகனுடைய வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா அர்ஜுனனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 18ஆம் போர்ல எப்படிலாம் எல்லாரையும் கொல்லுவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்ஜுனனே பாண்டவர்ல வந்து அர்ஜுனனை பத்தி சொல்லும் போது சொன்ன சாதாரண அம்புகளை வச்சுதான் பப்ருவாகனுக்கு சண்டை போடுவாரு. அது வந்து ஸ்டார்டிங் பீரியட் தான். அந்த எண்டிங் பீரியட் அவர் சாவ போற டைம் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்தணும் தான் முயற்சி பண்ணுவாரு. அந்த அஸ்திரத்தை ஒரு பாசுபத அஸ்திரத்தை எடுத்து கொண்டா பப்ருவாகன் செத்துருவாரு தான். ஆனா அது எடுக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு கன் இருக்கு, கன் எடுத்து சுடணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு செகண்டோ இல்ல அந்த செகண்டுக்கும் குறைவான ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம்குள்ள பப்ருவாகன் வந்து அவர் அட்டாக் பண்றாரு. அந்த டைமே இருக்காது அர்ஜுனனுக்கு வந்து, அந்த டைமிங் கிடையாது. கொடுக்காம இது பண்றாரு. ஏன்னா பப்ருவாகன் வந்து ஒரு இளைஞர். அர்ஜுன் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அவருக்கு கொஞ்சம் வயசாயிருக்குல்ல, அவருடைய பாசுக்கும் இவருடைய பாசுக்கும் கொஞ்சம் இதுவாகுது. அதனால பப்ருவாகன் வந்து அந்த மகாபாரத போரே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நிமிஷம் அந்த ரேஞ்சிலேயே முடிச்சுட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது. பார்ப்பரியனை பத்தி தான் தெரியும். கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சி பண்ணி அவர் தலையை வெட்டி இது பண்றாரு, நரபலி கொடுத்து மேல வச்சுட்டாரு. ஆமா அந்த பார்ப்பரியன் தான் இன்னைக்கு அரவணா நம்ம கூத்தாண்டவர் கோயில்ல வச்சுக்கிறாங்க. அவருடைய தலை தான், அந்த பார்ப்பரியனுடைய தலை தான் கூத்தாண்டவர் சாமியா கும்பிடுறாங்க எல்லாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது கடோத்கஜனுக்கும் கடோத்கஜனுடைய அம்மா தான் இடும்பின்னு உனக்கு தெரியும். பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தது தான் கடோத்கஜன். இடும்பியோடைய அண்ணன் இடும்ப, இவங்க 2 பேரும் வாழ்ந்த வனம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? திண்டிவனம் இருக்குல்ல, நம்ம திண்டிவனம். அந்த திண்டிவனம் பக்கத்துல தான், அதாவது திண்டிவனம் சுற்றி உள்ள பகுதிகள் தான் வந்து இடும்பவனம். அந்த இடும்பவனம் தான் மறுவி திண்டிவனமா வந்திருக்குன்னு ஒரு கதை இருக்குது. அது உண்மையா போய் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த திண்டிவனத்தோட சுற்றி வட்ட பகுதியில் தான் இடும்பனும் இடும்பியும் வாழ்ந்த ஒரு ஊருன்னு புராணத்துல வந்து இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா செஞ்சி இருக்குல்ல, செஞ்சி அந்த அதாவது கமலக்கன்னியம்மன் தேர்னு ஒண்ணு ரொம்ப ஃபேமஸா நடக்கும் செஞ்சியை பொறுத்த அளவு. ஏன்னா செஞ்சி என்னுடைய சொந்த ஊருன்றதால அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியும். கமலக்கன்னியம்மன் தேர் ரொம்ப ரொம்ப பிரமாதமா நடக்கும். அந்த கமலக்கன்னியம்மன் யாருன்னா பீமனுடைய மனைவியான இடும்பி தான் அந்த கமலக்கன்னியம்மன். ஓஹோ, இன்னும் இங்கதான் இவ்வளவு பக்கத்திலே இருக்கிற மாதிரி இது வரலாறு. ஆமா, வரலாறு நம்ம பக்கத்துல இருக்குது. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கிடைச்ச தகவல் நான் படிச்ச புத்தகத்தை வச்சு, அந்த புராணங்களை வச்சு இடும்பி அந்த பகுதியில் தான் இருப்பாங்கன்னாக்கா அங்க ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குதுன்றதால வந்து சொல்றேன் நான். கமலக்கன்னியம்மன் தான் வந்து இடும்பி தான் கமலக்கன்னியம்மனா நம்ம சாமியா கும்பிடுறோம். அவங்க அரக்கியா இருந்துக்கிறாங்க, சாமியா கும்பிடுறாங்க. இப்போ அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாதுடா, 2மே கடவுளுக்கு பிறந்த பசங்க தான்டா. ஓஹோ, புரியுதா? பிரம்மாவுக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க, பிரம்மாவோடைய பிள்ளைகளோட தான் அரக்கறது புலஸ்தியருடைய பசங்க தானே இவங்கெல்லாம். தேவர்களும் அரக்கர்களும் எல்லாம் கடவுள். இதுதான். ஆமா, பிரம்மாவுடைய படைப்பு தானே, எல்லாமே இறைவன் பிள்ளைகள் தானே. அந்த அம்மா வந்து அரக்கையா இருந்தாலும் மனம் திருந்தி அதுக்கப்புறம் இதுவாயிடுறாங்கல்ல. பீமனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க நல்ல வாழ்க்கையை தானே வாழ்றாங்க. கடோத்கஜன் வந்து ஒரு அசுர குலம். அவர் பார்த்து மாரியே தெரியாது. அவரு இல்ல அசுர குலத்தை சார்ந்தவரா இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, அதாவது கடோத்கஜன் மாரி ஒரு மனதோடையவே யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படும், அதாவது அவருக்கு வந்து பெரியமா இவங்க வந்து பாஞ்சாலி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கடோத்கஜனுக்கு வந்து பெரியமா முறையா வரும். அவங்கள வந்து பல முறை காப்பாத்தி இவங்க அந்த கட்டின புருஷனை விட கடோத்கஜன் தான் வந்து பாஞ்சாலி ரொம்ப அவங்க அம்மா வந்து அதிகமா வனவாசத்துல ரொம்ப பாதுகாத்தது அவர் தான். அவருக்கு பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா பார்ப்பரியனுடைய சக்தியை பத்தி தான் பொதுவாக நிறைய வீடியோ பார்ப்பரியனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வீடியோல ஒன்று சொல்லிடுவோம். அவருடைய ஒரு வில்லு விட்டாக வச்சுக்க,
அதை 3 அம்பு அவருக்கு வந்து சிவன் கிட்ட இருந்து கிடைக்கும். அதுல ஒரு அம்பு விட்டாருன்னா யார கொல்லணும் அப்படின்றத டிக் பண்ணும், மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேர்ல இப்போ நான் அம்பு விடுறேன்னு வச்சுக்கோ. நான் வந்து யார கொல்லணும், ராஜு கொல்லணுமா விஜய் கொல்லணுமா யாரை கொல்லணும்னு ஒரு மார்க் பண்ணிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அம்பு விட்டாக்கா யாரை காப்பாற்றணும் அப்படின்றது இன்னொரு பர்சன். இப்போ நம்ம 2 பேர் கொல்றதுக்கு இது பண்றோம், இன்னொருத்தவங்க யாரை காப்பாற்றணுமோ அவங்கள மார்க் பண்றோம். 3வது அம்பு விட்டோடனே யாரை கொல்லணுமோ அவங்களுக்கு கொல்லணும், யாரை காப்பாற்றணுமோ காப்பாற்றிடும். இது வந்து வித்தின் செகண்ட்ல நடந்துடும். பார்ப்பறியனுடைய அந்த அம்பு அந்த சக்தி வந்து 10 நிமிஷத்துலயே எல்லாமே 10 நிமிஷம் கூட எங்க ஒரு அம்பு விடுறதுக்கு ஒரு 10 செகண்ட்னா கூட 1 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாரு. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாரு கிருஷ்ணர். அதனாலதான் பார்த்தாரு. அதுல அது பிரச்சனை இல்ல. அப்படியே இருந்திருந்தாலும் அவர் அனுமதிச்சிருப்பாரு பாண்டவர் சைடுல சண்டை போறதுக்கு. விஷயம்னாக்கா பார்ப்பறியன் வந்து அவங்க அம்மா வந்து ஒண்ணு சொல்லி அனுப்புவாங்க, இது போல நீ சண்டைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் தோல்வி அடைகிறாங்களோ அந்த பக்கம் தான் நீ நின்று சண்டை போடணும்னு சொல்லுவாரு. இப்போ பாண்டவர் பக்கம் நின்று சண்டை போடுறாருன்னு வச்சுக்கோ, அந்த 3 அம்பு விட்டு முதல் பாயிண்ட்ல ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை கொண்டுவாரு. பாண்டவருடைய அதாவது கௌரவருடைய சேனையை முக்கால்வாசி கொண்டுறாருன்னு வச்சுக்கோ. நிச்சயம் கொஞ்சமா இருப்பாங்க அவங்க, பாண்டவர் தான் அதிகமா இருப்பாங்க. கௌரவர் தோகர் நிலைமைக்கு போன உடனே அந்த சைடு போயிடுவாரு. அங்க இருந்து பாண்டவர் அப்ப 2 டீமும் அதாவது கிருஷ்ணருடைய போடுற கணக்குப்படி நடக்காது. ஆமா, அது அந்த சிக்கல் இருக்கிறதால தான் கிருஷ்ணர் வந்து அந்த சண்டையை வந்து அவர் வந்து கொண்டுடுவாரு. அதாவது கொண்டுட மாட்டாரு, நரபலி கொடுத்துருவாங்க. கிருஷ்ணர் வந்து பேசுவாரு, நீங்க நரபலி. எனக்கு சரியா நினைவு இல்ல. அவருக்கு அந்த பார்ப்பறியனுக்கு வந்து ஒரு நாள் போர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை பத்தி டீட்டெயிலா உனக்கு சொல்றேன். அப்ப எனக்கு சரியா நினைவு இல்லை. அவருக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் போர் மட்டும், ஒரு நாள் போரோ இல்ல ஏதோ ஒரு போர்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டதுலயும் பாகத்துக்கு தான் சொல்லி அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு தெரியும். இல்ல நான் எங்கேயும் படிச்ச மாதிரி ஒரு நினைவு எனக்கு சரியா நினைவு இல்லை. அடுத்த வீடியோல பாத்துட்டு. ஆமா, அது நான் நல்லா டீட்டெயிலா பார்த்துட்டு சொல்றேன் உனக்கு. அது வந்து என்ன தகவல் எனக்கு கரெக்டா தெரியல, அது தெரியாதாலும் நம்ம சொல்லக்கூடாதுல்ல, ஆனால் அதை விட்டுலாம். அது மாதிரி பார்ப்பறியன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த மகாபாரத போர்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், பார்ப்பறியனும் பப்ருவாகனும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, கௌரவருடைய சேனையை பத்தி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவங்க இருக்கிற முக்கிய தளபதிங்க எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருப்பாங்க. எங்க 2 இவரு 1 நிமிஷம் அவரு 1 நிமிஷம்னா அப்ப போரே அதுல ஏன் அவங்க 2 பேரையும் கிருஷ்ணர் கலந்து கூடாம தடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். அதுல பல சிக்கல் இருக்கு. இப்ப பீஷ்மருக்கு பாத்தீங்கன்னா அவரு நினைச்சா அப்பதான் உயிர் போனோம். ஒண்ணு அது கிருஷ்ணர் பிளான் பண்ணணும். அது இல்ல, அந்த வரம் இருக்குது இல்ல அவருக்கு. இப்ப வந்து பார்ப்பறியன் வந்து ஒரே அம்புல கொல்றதுக்கு முயற்சி பண்ணான்னு வச்சுக்க, இப்ப சிவன் கொடுத்த அம்பும் வந்து பீஷ்மரை கொல்றதுக்கு போவோம், அந்த வரமும் காப்பாத்து, இது 2ம் ஒன்னா நடக்காது இல்ல. எதுனா ஒண்ணு சாகணும் இல்ல காப்பாத்தணும். இது 2மே ஒன்னா நடக்காம போகும்ல. நடந்தா பிரபஞ்சத்துல பேராபத்து எதனா அதிகமா அப்படி கிடையாது. அப்போ ஏதோ ஒண்ணு பொய்யாகணும். ஒண்ணு அந்த வரம் பொய்யாயிடணும், இல்ல சிவன் கொடுத்த வரம் பொய்யாயிடணும், ஏதோ ஒரு வரம் பொய்யாகும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் இவங்களை இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் நிறைய வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் கலந்து கூடாம தடுத்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரிஞ்ச அப்படிதான். ஏன்னா நிறைய பேரு அஸ்திரம் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் அவங்க உயிர் மட்டும்தான் போக கூடாது. அஸ்வத்தாமனும் அதே மாதிரி தானே. அஸ்வத்தாமனும் ரொம்ப பலமான ஒரு ஆள் தான், மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க கூட நின்று ஒரு சண்டை செய்யக்கூடிய ஆளான்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க கூட வந்து பீமனாலே முடியாது, கடவுத்கஜனாலே முடியாது. புரியுதா அவனுக்கு? முடியாதுன்ற. ஆமா, அதாவது போர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்னா கடவுத்கஜன். எனக்கு பர்சனலி மகாபாரதத்துல நிறைய பேர் பிடிச்சிருவான். அர்ஜுனை பிடிச்சிருவான், யுதிஷ்டர் பிடிச்சிருவான், ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் பிடிச்சிருவான். அதாவது கடவுத்கஜன் தான் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இல்லாம பொது நலத்துக்காக, அதாவது தன் குடும்பத்துக்காக, நம்ம பெரியப்பா சித்தப்பா நம்ம அம்மா பெரியம்மா இவங்களுக்கோசமே தன்னுடைய வாழ்நாள் முக்காவாசியே நாட்கள் அதுலயே போகும். காட்டுல வனவாசம் சுத்தந்து, அப்புறம் வனவாசத்துல இருந்து கூட்டின்னு வந்து போர் நடத்தி போர்ல ஒரு காலி பண்ணது. ஆமா, அது அவங்க அப்பாவை மிஞ்சின புள்ள மாரிதான் பார்ப்பறியனை பார்க்கணும்.
பாத்தீங்கன்னா அவரு கூட அவ்வளவு இது ஸ்பாட்டிஃபை இதுல பண்ணிருப்பாரான்னு தெரியல. ஆனா அவங்க பையன் அவ்வளவு இது பண்ணிருக்காரு. கடவுத்கஜன் சொல்ல நானு பார்ப்பரியனை சொல்றேன். கடவுத்கஜன் பாத்தீங்கன்னா கடவுத்கஜன் வந்து தன் குடும்பத்துக்காக இது பண்ண இந்த உலக நன்மைக்காக தன் உயிரே திறக்கிறதுக்கு ஒருத்தன் தயாரா இருந்தான்ல. அதான் நரபலி கொடுக்கறதுக்கு கேட்கும்போது எவனா கை தார்த்து கொடுப்பான்? அன்னைக்கு எவனா கை தார்த்து வைப்பானா? அந்த காலத்திலயும் யாரும் தரல. அப்புறம் கிருஷ்ணர் தான் ஏதோ பேசினாரு இது பண்ணாரு. பட் இருந்தாலும் அது முழு மனதோட கொடுக்கணும் இல்ல நரபலிய. ஆமா, அந்த முழு மனச சும்மா ஏதோ ஒரு விரக்தியில ஒத்துக்கிறது வேற, முழு மனதா கொடுக்கறது வேற இல்ல. அந்த மாதிரி தானே கொடுப்பாரு. அப்புறம் கிருஷ்ணரே வந்து இது திருநங்கையா மாறி வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அது தனி கதை. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ப்பரியன் வந்து சாவறதுக்கு முன்னாடியே நடக்கும். அது வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அதான் சண்டைக்கு அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுதானே அரவான் பலி தானே. அரவான் என்றவர் தான் பார்ப்பரியன். இந்த மகாபாரதத்திலே பாத்தீங்கன்னா எனக்கு கடவுத்கஜன் ரொம்ப பிடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கிறாங்க. சண்டை செய்யறதுலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, வரத்துலயும் சரி. இந்த மொத்த மகாபாரத வீரர்லயே பாத்தீங்கன்னா பார்ப்பரியனும் பப்ருவாகனும் தான் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களும் அவங்க ரெண்டு பேரும். ஆமா, ரெண்டு பேருமே நல்ல மனசு உள்ளவங்க தான். ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க தான். பட் சண்டைன்னு வந்தா யாருன்னா இப்ப நீ நானும் போர் செய்யறேன்னு வச்சுக்கோ, சண்டைன்னு வந்தா யாருன்னா கொண்டுதான் ஆகணும். ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும் இல்ல அப்படின்ற ஒரு கட்டம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு சார்பா நின்று சண்டை போட்டுருக்கணும்? பாண்டவர்கள் நின்று சண்டை போட்டுருக்கணும். அப்பதான் துரியோதன படுகாலத்துல அப்போ துரியோதன நிறைய கொஸ்டின் கேட்பான். நான் அதாவது யோசிச்சு படுத்துன்னு நம்ம ஏன் இந்த மாரி ஆளாயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப துரியோதன காது பாட கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லிட்டு போவார். நிறைய கதைங்க. அந்த கதையில இதுவும் ஒரு கதை. இந்த பார்ப்பரியன் பப்ருவாகன கதையும் சொல்லுவாரு. நகுலனுடைய சக்திகளை பத்தி சொல்லுவாரு, சகாதேவனுடைய சக்திகளை பத்தி சொல்லுவாரு, பீஷ்மருடைய சக்திகளை பத்தி சொல்லுவாரு, பீமனுடைய சக்திகளை பத்தி சொல்லுவாரு, யாரை எப்படி கொல்லணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுவாரு. அர்ஜுனன் ஒரு கொஸ்டின் ஆச்சு, பார்ப்பரியனை வந்து பார்ப்பரியன் தானே அந்த முழு சண்டையும் முழுசா பார்த்து ஒரு ஆளு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு முழு கதையும் தெரியாது. பார்ப்பரியன் தான் மொத்த கதையும் பார்த்தது. அப்போ வந்து பார்ப்பரியன்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மகாபாரத போர்லயே மிகவும் திறமையா சண்டை போட்டவங்க யாரு, இந்த இதுலாம் யாரு, இது அதான் பீமனா அர்ஜுனனா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்ப பார்ப்பரியனை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பரியன் கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு வந்து இந்த மொத்தம் 18 நாள் நடந்த சண்டையில பீமனும் அர்ஜுனனும் என் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்பாங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் தெரியுது. அவருடைய கிருஷ்ணருடைய அந்த சுதர்சன சக்கரம் தான் தெரியுது. எங்க கொல்றாங்களோ அங்க சுதர்சன சக்கரம் இருக்கிற மாதிரி தோணுது, எங்க வீரனா இருக்கிறானோ அங்க கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி தோணுது. இது எல்லாம் இந்த போர் மொத்தத்தையும் நடத்துனதும் சரி, இத்தனை பேர் கொண்டதும் சரி, அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு பார்ப்பரியன் சொல்லுவாரு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதத்தை பொறுத்த அளவுக்கு பார்ப்பரியனும் பப்ருவாகனும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஆனா இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு அதுலயும் அவ்வளவு பேசும்போதுல நீ சொல்லிதான் நானே கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய கதை இருக்குது. பார்ப்பரியனை பத்தி நிறைய இருக்குது, பப்ருவாகனை பத்தி நிறைய இருக்குது. அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, எப்படி அர்ஜுனனுக்கு எப்படி பப்ருவாகன் பிறகுறாரு, கடவுத்கஜனுக்கு எப்படி பார்ப்பரியன் பிறகுறாரு. இதுல நிறைய கன்ஃபியூஷன் என்னன்னா பார்ப்பரியனும் பப்ருவாகனும் ஒரே ஆளுன்னு நிறைய பேர் நினைச்சுவாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற ஆளு. ரெண்டு பேரும் தனித்தனியா வீடியோ போடணும் வேற வேற. ஆமா, ரெண்டு பேரும் தனித்தனியா வீடியோ போட்டாதான் பெருசா இன்னும் லென்த்தா போகும் வீடியோ வந்து. அப்பதான் தெளிவா தெரியும், நமக்கு புரியும். இதை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நல்லா இன்னும் வேற எதனா பத்தி சொல்றேன். அப்போ நீ எதனா படிச்சுட்டு வா, அதை பத்தி நம்ம பேசலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கதைகள் எல்லாம். ஆமா, ஏதோ ஒரு கதையை பார்த்துட்டு வா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்தா பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.